அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 14/3/2026 மாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி திதியும் உத்திராட நட்சத்திரமும் சம்பவிக்கக்கூடிய அதி அற்புதமான நாள். இன்று சனிக்கிழமை திதி ஏகாதசி. அதே போல மகாவிஷ்ணுவுக்கு உரிய தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளிலே மகாவிஷ்ணுவையும் அதே போல ராமபிரானையும் வழிபாடு செய்வது நல்லது. உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியனின் நட்சத்திரம். சூரிய குலத்தில் தோன்றிய பெருமாள் வகையிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி முதன்மையான கடவுளாக அவதரிக்கப்படுகிறார். இந்த நாளிலே நீங்கள் அருகாமையிலே உள்ள மகாவிஷ்ணு ஆலயத்திற்கும் பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, அதே போல சனியின் தோஷம் உள்ள நபர்கள் இந்த நாளிலே சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வில்வார்ச்சனை செய்யும் பொழுது அந்த தோஷங்கள் குறைவடைகிறது. அதே போல அருகாமையிலே உள்ள சிவாலயத்திற்கும் வைணவ திருத்தலங்களுக்கும் சென்று வருவது மிகுந்த நல்ல பலன்களை தருகிறது. தீராத கடன் பிரச்சனை உள்ள ஆட்கள் இன்று ஏகாதசி விரதம் மேற்கொண்டு சத்யநாராயண பூஜை செய்து மாலை நேரத்திலே தான தர்மங்கள் செய்யும் பொழுது எல்லா விதமான ஏனைய 16 செல்வங்கள் உங்களை தேடி வருகும். அதே போல சிலருக்கு இரவு உறக்கம் வராத நபர்கள் சிவபெருமான் ஆலயத்திலே உள்ள பள்ளியறை பூஜையிலே கலந்து கொண்டு அங்கு தரக்கூடிய பிரசாதங்களை உண்டு வர நல்ல மன அமைதியும் நிம்மதியும் கிடைத்து ஒரு நிம்மதியான உறக்கங்களும் இரவு நேரத்திலே வரக்கூடிய அநேக பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு இன்பமான சூழல் வந்து சேரும். இந்த நாளிலே மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. எனவே மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக இருங்கள். அருகாமையிலே உள்ள இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயத்திற்கு சென்று அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களது சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தி அடைகிறது. மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு சில நேரங்களிலே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் இன்று சாதகமாக அமையப்பெறக்கூடிய தருணங்கள். நீங்கள் பூர்வீக சொத்து விவகாரத்திலே சில முயற்சிகளை எடுக்கும்போது அது நல்ல ஆதாயங்களை தரக்கூடிய தருணங்கள். உங்கள் ராசி மண்டலத்திற்கு 9ஆம் பாவத்திலே அமையப்பெறுகின்ற சந்திரனால் நல்ல லாபங்கள். அதே போல முயற்சி நல்ல விதமான முறையிலே அமையப்பெறுகிறது. தொழில் சார்ந்த இடங்களிலே சற்று கவனமாக இருங்கள். சில நேரங்களிலே உங்கள் தொழில் முன்னேற்ற பாதையில் இருந்து வந்தாலும் சிலரால் அதனுடைய சில வீரியத்தை குறைத்து தொழிலினுடைய நுணுக்கங்களை சிலர் அறிந்து அதன் மூலியமாக உங்களது முயற்சியினை முறியடிக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. சிலருக்கு தொழில் சார்ந்த இடங்களிலே முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைத்து தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள். சில நேரங்களிலே கவனமாக உங்களது முயற்சியினை எவரிடமும் தெரிவிக்காமல் சற்று கவனமாக சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபங்களை பெறலாம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபங்கள் வருகிறது. அதே போல ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். எனவே சற்று கவனமாக இருங்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமம் உண்டு. சில நேரங்களிலே உங்களது மனோதைரியங்கள் மனக்குழப்பங்களால் மறைக்கப்படுகிறது. எந்த ஒரு முயற்சியையும் சிறந்த முறையில் செய்து வாருங்கள். அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். பிறருடைய ஆலோசனை கேட்டு செல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல விதமான பலன்களையும், மனோதைரியம் இருந்தாலும் சில மனக்குழப்பத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சிலருடைய நல்ல கருத்துக்களை நீங்கள் பெற்று பின்பு செயல்படுத்தும் போது நல்ல லாபங்களை பெறலாம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு பல்வேறு சுபிட்சமான சூழல்கள், காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், அதே போல சிறந்த முயற்சியும், அதே போல விடாத இருந்தக்கூடிய பிடிவாத குணங்களை நீங்கள் குறைத்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதை உங்களுக்கு வழிவகுத்து நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணங்கள். சிலருக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, சிலருக்கு சில நேரங்களிலே மனக்குழப்பத்தினால் சில பிரச்சனைகள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துக்கு வரக்கூடிய தருவாய் என்பதால் மதியம் ஏற்பட்டு உங்களுக்கு சில நேரங்களிலே மனக்குழப்பங்களும், சிலருக்கு சின்ன பிரச்சனைகளும் போன்ற விஷயங்கள் நடப்பதால் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு முயற்சிக்கும் அதற்கான விஷயங்களும் சிறந்த முறையிலே நடைபெறுகிறது. நல்ல ஆலோசனை செய்து பல்வேறு கருத்துக்களை நீங்கள் சொல்லும்போது நல்ல லாபங்களை பெறலாம். சிலருக்கு சில மாற்றங்கள், தொழிலிலே அதீத பிரச்சனைகள் இருந்து வரக்கூடும். சில நாட்களிலே நீங்கள் முயற்சியை கைவிடாமல் இருக்கும்போது முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய நேரங்கள். குலதெய்வ வழிபாடு உங்களது சேர்ந்த முயற்சியை பல்வேறு விதமான லாபத்துக்கான விஷயத்தை நோக்கி செல்லக்கூடிய நாட்களை வழிவகுக்கும். அதே போல இந்த நாட்களிலே நீங்கள் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற வாக்கியத்துக்கு இணங்க உங்களது கடமையை செய்து வாருங்கள். பலன் தானே கிடைக்கும்.
சிம்மராசினியர்களுக்கு முயற்சிக்கும் தெளிவும் இருந்தாலும் சில நேரங்களிலே உங்கள் தேவையில்லாத நபர்களால் உங்களது மனதை மாற்ற செய்து பதவியிலே சில சில பிரச்சனைகள் வரக்கூடும். தொழில் சார்ந்த இடங்களே சற்று கவனமாக இருங்கள். சில இடங்களுக்கு செல்லும் போது ஆடை ஆபரணங்களை சற்று குறைத்து செல்லுங்கள். பிறரால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சில பிரச்சனைகள் வருகிறது. தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய விஷயங்கள், தொழில் சார்ந்த இடங்களில் நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேரக்கூடும். சிலருக்கு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே அதில் தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல முயற்சியும் அதனால் நல்ல ஒரு பலன்களும் ஏற்படுகிறது. அன்பார்ந்த கன்னி ராசினியர்களுக்கு நல்ல ஆதாயங்களும் சிறந்த விஷயங்களும் நடைபெறுகிறது. உங்கள் ராசிக்கு 4 சந்திரன் அமைப்பெற்றிருந்தாலும் குருவின் ஆசீர்வாதத்தினால் சிறந்த லாபங்களும் சனி 7ஆம் பார்வையாக பார்ப்பதும் சில சில நேரங்களிலே உங்கள் கணவன் மனைவியிடையிலே சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் தாயா அல்லது தாரமா என்ற கேள்விக்கு நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இந்த நாளிலே சற்று உங்களுடைய தாயாரிடத்திலும் உங்கள் மனைவியிடத்திலும் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பான முறையிலே உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து சுமூகமான முறையிலே ஏற்படுகிறது. பணி செய்யக்கூடிய இடங்களிலே பெண்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். அனாவசியமான பேச்சு பேசும்போது சிலரால் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், தொழில் அபிவிருத்தி அடையும், நல்ல தனலாபங்கள் வந்து சேரும். துளாராசி நேயர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியை சில நேரங்களிலே முயற்சி செய்யும் போது நல்ல ஆதாயங்களும், அரசு சார்ந்த உத்தியோகங்களும், அரசாங்கத்தினுடைய நல்ல ஒரு முயற்சியும் வந்து சேர்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன் அமையப்பெறுகின்றார். அரசாங்க வேலை, அரசாங்க பணிகளுக்கான இடஒதுக்கீடு போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனித்து செய்யும் போது நல்ல ஆதாயங்களும், டிஎன்பிஎஸ்சி எழுதி வர அனைத்து விதமான அரசு சார்ந்த பணிகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகுக்கும். அதே போல உரிய முயற்சியே நல்ல லாபத்தை தரும். சிலருக்கு இராணுவம் சார்ந்த வேலைகளும், சிலருக்கு போன்ற காவல்துறையிலே பணிகளும் வரக்கூடிய தருணங்கள். எனவே அதை சரியான முறையிலே பயன்படுத்தினால் அரசாங்கத்தினுடைய நல்ல மதிப்பும் பாராட்டும் உங்களுக்கு வந்து சேரும். விருச்சிகராசினியர்களுக்கு பல்வேறு சுபகாரியங்களும் சுபிட்சமான விஷயங்களும் ஏற்படுகிறது. சிலருக்கு சில முன்கோபங்கள் ஏற்படுகிறது. அதே போல ராசிக்கு 5ஆம் மண்டலத்திலே சனி பகவான் சஞ்சரித்தாலும் நாளை முதல் உங்களுக்கு சூரியன் அந்த இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். மீன ராசியிலே சூரியனும் சனியும் சேர்க்கை 5ஆம் இடத்திலே 5ஆம் அதிபதி, அதாவது 5ஆம் இடத்திலே செயற்கையாக பெறுகின்ற கிரகங்கள் சில நேரங்களிலே 8ஆம் இடத்திலே அமைய பெறுகின்ற குருவினுடைய சில குணங்கள், அஷ்டமஸ்தானத்தில் 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலே அமர்வது, அதே போல சில நேரங்களிலே மனக்குழப்பமும் மனோதைரியங்களும் உங்களுக்கு வந்து சேர்கிறது. தெளிவான முடிவு எடுக்க முடியாத காரணத்தினால் சில சில பிரச்சனைகள், உங்கள் கணவன் மனைவிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள், 7ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். ஆகையால் சற்று கணவன் மனைவிடைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான சாதகமான சூழல் அமையப்பெறுகிறது. எடுத்த காரியத்தில் வெற்றிகள் இருந்தாலும் சில நேரங்களிலே நண்பர்களிடத்திலே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது இலவசமாக செய்யாதீர்கள். உங்கள் மதிப்பு மரியாதையை சற்று குறைத்து கொள்ளும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்த ஆராய்ந்து செய்யும் போது லாபங்களை பெறலாம். அதே போல கணவன் மனைவியிடத்திலே சில கருத்து வேறுபாடு இருந்து வர அதை நீங்கி நல்ல ஆதாயங்கள் பெறுகிறது. உங்கள் ராசிநாதன் ராசியினுடைய மண்டலத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் திருமண பாக்கியமும் குழந்தை பேரும் மிக விரைவிலே அமைவதற்கு சிறந்த முறையிலே நடைபெறுகிறது. மகர ராசினியர்களுக்கு பல்வேறு கருத்து போன்ற விஷயங்களிலே கருத்து சுதந்திரம் தேவைப்படுகிறது. எழுத்தாசிரியர்கள், கதாசிரியர்கள், அச்சுத்துறையிலே இருப்பவர்கள் சற்று கவனமாக இருங்கள். எழுத்துப்பிழைகள் மூலியமாக உங்களது மதிப்பு சற்று குறையக்கூடிய தருணங்கள். கதாசிரியர்கள் போன்றவர்களுக்கு சில நேரங்களிலே மனக்குழப்பத்தினால் சில சில பிரச்சனைகள், சில நேரங்களிலே எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செல்வது நல்லது. அரசாங்கத்தினுடைய சில பகைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படுகிறது. அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடியவர்கள் பிற இடத்திலே சில சில பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிர்பந்தத்திற்கு ஆளாகப்படுகிறார்கள். எனவே கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. கும்பராசினியர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் சாதகமாக அமையப்பட்டாலும் உடல்நிலையிலே சில மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்களினால் உடல்நிலையிலே சில சில மாற்றங்கள், சிலருக்கு உடல் உபாதைகள் வந்து சேரக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபத்தை பெறலாம். பல்வேறு விதமான தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயங்கள், ரியல் எஸ்டேட் போன்ற பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயங்கள், பொருள் பங்கீடுதாரர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நேரங்கள். அதே போல சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சற்று வாடிக்கையாளர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. எந்த ஒரு வாடிக்கையாளர்களும் சரியான முறையிலே பயன்படுத்தும் போது நல்ல லாபங்களை வந்து சேரும். மீனராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சூழலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய தருணங்கள். அரசாங்க பணி, அரசாங்க சார்ந்த விஷயங்கள். சூரிய பகவான் ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்க இருப்பதால் 2ஆம் இடத்திலே
12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரியன் நாளை முதல் ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கிறார். அது ஒரு நல்ல சிறந்த முறையிலே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தருணங்கள். பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை போதித்து 6ஆம் அதிபதியினுடைய சேர்க்கை, உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசி மண்டலத்திலே வரும்பொழுது சிறிய சிறிய உடல் உபாதைகள், அதே போல சந்திரன் சேரும் காலத்திலே சில தோற்றங்களிலே மாற்றங்கள், அதே போல சனியும் சேர்ந்திருப்பதால் சில நேரங்களிலே குணாதிசயத்திலே சில சில பிரச்சனைகள். எனவே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. தொழில் சார்ந்த இடங்களில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள், அதே போல கலைத்துறையிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதாயம், பாராட்டுகள் குவியக்கூடிய தருணங்கள். உங்களுக்கு பல்வேறு விதமான சுப காரியங்களும் சுப விஷயங்களும் நடைபெறுப்பதால் சற்று கவனமாக இருந்து அதனுடைய முழு பலன்களை அனுபவிக்கும் போது உங்களுக்கு பேராற்றலும் பெரிய வெற்றியும் வந்து சேரும். எனவே இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.